أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவினுடைய தலைவர் தாருஸ் சகீனா பெண்கள் கல்விக்கூடங்களினுடைய பொறுப்பை ஏற்று கடல் கடந்து வாழ்ந்தாலும் சொந்த ஊரில் சிறமேற்கொண்டு சிறப்பான முறையில் இந்த மதரசாவை தங்களுடைய பங்களிப்பின் மூலமாக நடத்தி வரக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ரஃபீக்தீன் ஹாஜியார், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், இந்த மதரசாவினுடைய ஆசிரியைகள், மதரசாவினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள், வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரிகள், பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு, முஅல்லமாக்களுக்கு தங்களுடைய கரத்தால் சனது வழங்கி நிறைவாக துவா செய்ய இருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக உலமாக்களில் மூத்த ஆலிம் பெருந்தகை கன்சுல் உலூம் ஹசரத் கிப்லா தாமத் பரக்காத்துகும் உள்ளிட்ட இந்த அவையினர் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் தாருஸ் சகீனா என்கிற பெயரில் இருமேனியிலும் சித்தையங்கோட்டையிலும் நடைபெறக்கூடிய மதரசாக்களில் ஓதி தங்களினுடைய பாடத்திட்டத்தினுடைய ஆண்டுகளை சிறப்பாக முடித்த சகோதரிகளுக்கு பட்டமளிப்பு விழா இப்போது நடைபெறுகிறது. ஒரு 2-3 செய்திகளை மாத்திரம் ஒரு குறுகிய நேரத்தில் உங்கள் கவனத்திற்கு தந்து ஹசரத் அவர்களுடைய பட்டமளிப்பிற்கு நான் வழிவிட ஆசைப்படுகிறேன். துவா செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். எதற்காக நிஸ்வான் மதரசாக்கள்? மிக அதிகமான நிஸ்வான் மதரசாக்கள் வருகை தருகிற அதே நேரம் நம்முடைய சமுதாயத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிற போது நிஸ்வான்கள் இன்னமும் போதவில்லை என்றே தெரிகிறது. நிஸ்வான் மதரசாக்களினால் இப்படி உருவாக்குவதால் 3 நோக்கங்கள் முக்கியமானவை. ஒன்று, பட்டம் பெறக்கூடிய இந்த சகோதரிகள் அவர்களின் சொந்த வாழ்க்கையில் சரியாக வாழ வேண்டும். இரண்டாவது, அவர்கள் சார்ந்து வாழுகிற கணவன் மற்றும் கணவன் குடும்பத்தார், குறிப்பாக புகுந்த வீட்டிலும் குறிப்பாக தன் கணவரை மார்க்க நெறிப்படி நடத்துவதற்கு இந்த பெண்ணுக்கு கல்வி வேண்டும். 2, மூணாவது, இந்த பெண்ணின் மடியில் அல்லாஹுவால் வழங்கப்பட இருக்கிற அடுத்த தலைமுறை குழந்தைகளை மார்க்க நெறியோடு இந்த பெண்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு மார்க்க அறிவு வேண்டும்.
இந்த 3 காரணங்களுக்காகத்தான் நாடு முழுக்க நிஸ்வான்கள் நடத்தப்படுகிறது. பெண்கள் அவர்கள் திருந்தி வாழுதல், சார்ந்திருக்கிற கணவர்களை மார்க்க நெறிப்படி நடத்துதல், 3வது தான் பெற்ற பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் தர்பியத்து செய்து ஆளாக்குதல். இந்த 3 நோக்கங்களும் இன்றைய தேதியில் ரொம்ப முக்கியமானவை. முதல்ல அந்த பெண்கள் அவர்கள் சுயமாக அவர்கள் சரியாக வாழுவதற்காக இந்த கல்வி. இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்னன்னா, அவங்களே நினைச்சாலும் சரியாக வாழ முடியாதபடி இன்றைக்கு இருக்கிற நடைமுறை எல்லாம் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தாலும் அவங்கள்ட்ட கையில் வச்சிருக்கிற மொபைல், அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் மீடியாக்கள், குறிப்பாக சோசியல் மீடியா என்கிற சமூக வலைத்தளங்கள், இன்றைக்கு எல்லா பிள்ளைகளிடத்திலும் பரவி கிடக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா போன்றவை, இவைகளெல்லாம் அவர்கள் சரியாக வாழ நினைத்தாலும் விடுவதில்லை என்கிற பிடிவாதத்தோடு இருக்கிறது. இது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பசங்களுக்கும் தான். அந்த பையன் நல்லா தான் இருக்கான், அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு. ஆனால் இவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், தனியாக இருக்கிறீர்களா, வாருங்கள் உரையாடுவோங்கிறான். இவன் எதுக்கு அப்படி நம்மளை கூப்பிட்றான்னு தெரியல. எல்லாம் பெண்களானாலும் சொல்லுகிறேன், ஆண்களானாலும் சொல்லுகிறேன், நெட்வொர்க்கில் இருந்தே அனுப்புகிறான். ஹதீஸில் வருகிறது, ஒரு காலம் வரும், மார்க்க நெறிப்படி வாழுவது கையில் நெருப்பு கங்கை வைத்திருப்பதற்கு சமம் என்று வருகிறது. இது அந்த காலமோ என்று நினைக்கத்தக்க அளவுக்கு இன்னைக்கு நாலா பக்கமும் திரும்புகிற 8 திசையிலேயும் இவர்களை கெடுக்கிற அம்சங்கள் அதிகம். இந்த நேரத்தில் அவர்கள் சுயமாய் திருந்தி வாழுவதற்கு அவர்களுக்கு ஷரியத்தினுடைய இல்மை தர வேண்டும். இங்கே நிறைய பேர் மதரசாவுடைய நிர்வாக பெருமக்கள் இருக்கிறீர்கள், பல்வேறு விஷயங்களினுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறீர்கள். குறிப்பாக கீழே நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் பார்த்தேன். நாட்டில் உள்ள நிலைமை என்னன்னா, நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நிறைய நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு 4ஓ 10ஓ உள்ள நிஸ்வான் தான் இருக்கும். இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் நிஸ்வான்கள். ஒரு அபரிதமான வளர்ச்சி. 4 மதரசாவோ 10 மதரசாவோ இருந்த இடத்துல 1000 2000 நிஸ்வான்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நிறைய வந்திருக்கு. பெண்கள் பயான், பெண்கள் பயிற்சி வகுப்பு, பெண்களுக்கான கிளாஸ், பெண்களுக்கான தர்பியத்து எல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இதை விட அதிகமாக தீமை வளர்ந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த ஹைரு ஷர்ரும்பாங்கல்ல, நல்லது கெட்டது, நல்லது எப்பவும் வீரியம் கம்மியாக இருக்கும், தீமையின் வீரியம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தீமையின் வீரியம் அதிகம். இன்றைக்கி நாட்டில் உள்ள பெண்களும் அவங்க சில சினிமாக்களுக்கு பின்னாலே அலைகிற அவலமும், சினிமா நடிகர்களை துரத்தி கொண்டு அவர்கள் போகிற அவலமும், யாரும் நாம் அரசியல் பேசுகிறதா நினைக்க வேணாம். நான் பொதுவாக சினிமாவும் சினிமா சார்ந்தவர்களையும் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் சொல்லித்தான் ஆகுவேன், அரசியல் பேச மாட்டேன். ஒரு சினிமா நடிகருக்கு பின்னாலே படையெடுக்கிற பெண்கள், சினிமாவை பார்த்துவிட்டு அதிலே சந்தோஷப்பட்டு போகிற பெண்கள் இன்றைக்கி நிறைய பார்க்குறோமே. நன்மைகள் வளர்ந்தாலும் அதைவிட தீமை அதிகமாக வளர்ந்திருக்கிறது. வேற வார்த்தையில் சொல்கிறதுன்னா, உலமாக்கள், சமுதாய தலைவர்கள், மதரசாக்களை நிர்வகிக்கக்கூடிய இது போன்ற சமூக அக்கறை உள்ளவர்கள், செயற்பாட்டாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கவலை என்ன தெரியுமா, நாம் பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போச்சோ, ஒரு 20-30 வருஷமாக நாம் பட்ட பாடெல்லாம் வீணாக போச்சோ, இந்த அளவு மோசமாக நாடு இருக்குதா, புர்காக்களுக்குள்ளே இவ்வளவு தீவிரம் இருக்கிறதா, 50 வருஷமாக பண்ண பயானெல்லாம் எங்கே போச்சு, 1000 நிஸ்வான் நடத்தணுமே இதெல்லாம் எங்கே போச்சு,
ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சே, இன்னமும் நம்முடைய செயல்பாடு போதவில்லை என்பதை கடந்த 2-3 மாதமாக தமிழகத்தில் வாழுகிற முஸ்லிம் பெண்கள் அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒரு நடிகனை ஒரு புர்கா போட்ட முஸ்லிம் பொண்ணு இவ்வளவு தூரம் விரும்ப முடியுமா? அன்பானவர்களே, எல்லா ஹதீஸ் நூல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்கும். பாடம் என்ன தலைப்பு தெரியுமா? பாபுல் ஹுப்பி ஃபில்லா ஒல் புக்தி ஃபில்லா. அந்த பாடத்துக்கு பேர் அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தில் யாரை பிரியப்பட்டாலும் அது அல்லாஹ் ரசூலுக்காக பிரியப்படணுமா. அல்லாஹ் ரசூல் அனுமதிக்காத யாரையும் நம்ம பிரியப்பட முடியாது. அதே போல் அல் புக்து ஃபில்லா, நான் சொல்கிற இந்த பாடம் சஹீஹுல் புகாரியிலிருந்து எல்லா கிதாப்லேயும் இருக்குது. அல்லாஹ் ரசூல் யாரை கோபிக்கிறார்களோ அவங்களத்தான் நம்ம கோபிக்க முடியும், நாம கோபிக்க முடியாது. பிரியமானாலும் வெறுப்பானாலும், நேசமானாலும் கோபமானாலும், இது எல்லாமே அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த வரையறைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு நபிமார்களை பிடிக்கிறது, நமக்கு நல்லோர்களை பிடிக்கிறது, அவுலியாக்களை பிடிக்கிறது, இறைநேசர்களை பிடிக்கிறது, மக்கா மதீனாவை பிடிக்கிறது, மார்க்கம் சார்ந்த நல்ல நெறியெல்லாம் பிடிக்கிறது. இதுக்கெல்லாம் பேர் அல் ஹுப்பு ஃபில்லா. அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்தவர்களை மட்டுமே நேசிக்க வேண்டும். இப்லீஸை எனக்கு பிடிக்கல, ஃபிரௌனை எனக்கு பிடிக்கல, வட்டி பிடிக்கல, விபச்சாரம் பிடிக்கல, திருட்டு கொலை கொள்ளை பிடிக்கல. இது காரணம் அது மட்டுமல்ல, அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் அவைகளை கோபப்படுமாறு சொல்லுகிறான், எனவே கோபப்படுகிறேன். இந்த பொது நியதி ஒன்றை வைத்து கொண்டு நீங்கள் யோசியுங்கள். இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் இளம் பெண்களை கேட்கிறோம், நீங்கள் பிரியப்படுகிற சினிமா அல்லாஹ் ரசூல் பிரியப்பட சொன்னதா? நீங்கள் பிரியப்படுகிற நடிகர்கள் அல்லாஹ் ரசூல் அவ்வாறு பிரியப்பட வேண்டும் என்ற சொல்லிய அந்த வரையறைக்குள் வருமா? நாடு முழுக்க முஸ்லிம் அடையாளத்தோடு, முஸ்லிம் பெயரோடு இல்லை எடுக்கல. இது என்ன சவுண்டு? இதை குறைக்க முடியுமா? என்ன சவுண்டு? பேசலாமா? எனவே புர்காவோடு பர்தாவோடு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்மணிகள் சில ஊர்வலங்களில், சில பொதுக்கூட்டங்களில், சில பேரணிகளில், சில சினிமா தியேட்டர்களின் வாசல்களில் அவர்கள் எதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நாம் பேசுகிற பயான்களும் எழுதுகிற எழுத்துக்களும் நடந்து கொண்டிருக்கிற நிஸ்வான்களும் ஏறத்தாழ 0 லெவலில் நிற்கிதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது.
ஒரு அம்மா சொல்லுது, 16 வருஷமாக நான் பார்க்கணுன்னு படாத பாடுபட்டு இன்றைக்கி பார்த்துட்டேங்குது. என்னமோ காபத்துல்லாவை பார்த்த மாதிரி. குர்ஆனை பார்ப்பது இபாதத், காபாவை பார்ப்பது இபாதத், பெற்ற தாய் தந்தையை அன்பொழுக பார்ப்பது இபாதத். ஆனால் கழிசடைகளை பார்ப்பது எந்த வகையிலாவது பாக்கியமாக ஆகுமா? பார்க்கறதுக்காக வந்தேன். அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த வாக்கியம் ரொம்ப ஃபேமஸான வாக்கியம் சொன்னாவே உங்களுக்கு தெரியும், என் புருஷனை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறது என் புருஷனுக்கும் தெரியும். பாவம் அந்த புருஷன் எங்கே இருக்கான்னு தெரில. நான் காத்தாலேருந்து உட்காந்துருக்கிறேன், அவர் தான் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போனார். அதாவது இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பேசுகிற பேச்சு இல்லைங்க, உலக மீடியாவுக்கு முன்னாடி வருது. ஒரு ஒரு பப்ளிக்கில் விவாத பொருளாக மாறக்கூடிய சோசியல் மீடியாவில் இந்த கருத்தை எல்லாம் எனக்கு இந்த சினிமா பிடிக்கும் அல்லது இந்த சினிமா நடிகனை பிடிக்கும் என்று பப்ளிக்காக சொல்லக்கூடிய தாய்மார்கள். அப்போ நீங்கள் இவ்வளவு நாள் குர்ஆனுடைய பார்வையில் பட்டது, பயானில் கேட்டது, நீங்கள் ஏதாவது மதரசாக்களில் வந்தது எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இதுவெல்லாம் நாம் செய்த முயற்சிகள் அத்தனையும் வீண் போய்விட்டதா? ஒன்று சொல்லுது, நான் எக்ஸாமை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக. ஒன்று சொல்லுது, இன்றைக்கி ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க, நான் வாங்காமையே இங்கே வந்திருக்கேன். இதை விட கொடுமை என்னென்னா, உங்களுக்கு பக்கத்து மாவட்டத்தில் நான் வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்களை விட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன். அல்லாஹ் காப்பாற்றணும். சமீபத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய பார்த்துட்டு வெளியே வந்து தியேட்டர் வாசலில் ப்ரெஸ் மீட்டில் அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹ் காப்பாற்றணும், இங்கேயும் தாய்மார்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, நான் ஜும்மாவை விட்டுட்டு வந்தேன், ஆனால் வந்ததுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, படம் நல்லா இருக்குது. இவங்க எல்லாமே புர்கா போட்டிருக்காங்க, இவங்க எல்லாமே ஃபாத்திமாக்களாக, ஆயிஷாக்களாக, ஹதீஜாக்களாக உழவுகிறார்கள். இது எந்த அடிப்படையில் இவைகளை எடுத்துக்கொள்றதுன்னு தெரியல. சினிமாவினுடைய பைத்தியங்கள் முத்தி போயிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் ஆலிமாக்களை உருவாக்க வேண்டும், ஹாஃபிதாக்களை உருவாக்க வேண்டும் என்று பேசுவதற்கு இப்படியெல்லாம் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்பிக்கை இருக்கிறது. ஒரே ஒரு தடவை இந்த ஷரியத்தின் கல்வியை படித்துவிட்டு ஆலிமானவள், ஹாஃபிதானவள் இப்படி ஒரு தவறான மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு அவள் போக மாட்டாள் என்கிற நம்பிக்கை இது போன்ற மதரசாக்களை நடத்துகிற எங்களுக்கு, ஓதி கொடுக்கிற எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் இந்த சினிமா பைத்தியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. இந்த ஸ்கூலில் எல்லாம் ஆண்டு விழான்னு நடத்துவாங்க, ஆனுவல் டே ப்ரோக்ராம். ஒரு நேரத்தில் பரதநாட்டியம் ஆடிச்சுக, குச்சிப்புடி ஆடிச்சுக, கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க, நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாடினாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கம் வந்து சினிமா பாடலுக்கு அது மாறியது. ஒரு கட்டத்தில் குத்தாட்டம் என்று சொல்லுகிற பயங்கரமான அதிரும் மியூசிக்கு இடையில நம்முடைய பெண்கள் ஆடத் துவங்கினார்கள். பெற்றோர்கள் அதை இதுபோன்ற இருக்கைகளை போட்டு என் பிள்ளை ஆடுகிறது என்று சினிமா பாடலுக்கு பிள்ளை ஆடுவதை ரசிக்க துவங்கிய ஒரு மனோபாவத்தின் விளைவு இன்னைக்கு அவ தியேட்டர் வாசலில் ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து நிற்குது. ஆண்டு விழாக்களிலே சினிமா பாடல்களுக்கு ஆடிக்கொண்டிருந்த நிலை மாறி இன்றைக்கி பெரிய பெரிய நகரங்களில், உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் எப்படின்னு தெரில, பெருநகரங்களிலே சொல்லுகிறேன், நிக்காக மஜ்லிஸில் குரூப்பாக ஆடுறாங்க. அதற்கென்று ஒரே மாதிரி ஆடை உடுத்திய இளம்பெண்கள் கூட்டி வரப்பட்டு இஸ்லாமிய நிக்காகுடைய மேடையில் சினிமா பாடலுக்கு ஆடுகிறார்கள். அது கூட பரவாயில்ல, நம்ம ஆம்பளைங்க பொம்பளைங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கெல்லாம் சேர்ந்து ஆடுதுங்க. மாமா மாமி மச்சி சாச்சி எல்லாம் ஆடுது. என்னங்க ஒரு நாளைக்கு தானே போங்க, ஒரு நாளைக்கு ஷரியத்து எங்கே போனது? இது இஸ்லாமிய நிக்காகவனுடைய மேடை தானவா? நான் தயவு செய்து இங்கு இருக்கிற இஸ்லாமிய தாய்மார்களை கேட்கிறேன், உங்கள் கல்யாணங்கள் ஷரியத்தை அப்பட்டமாக வரம்பு மீறுகிற இடங்களாக இருக்கக்கூடாது. குறிப்பாக பட்டம்
ஷரியத்திற்கு புறம்பான அனாச்சாரங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருக்க வேண்டிய பொறுப்பு அன்பிற்குரியவர்களே உங்களுக்கெல்லாம் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நடைபெறுகிற அனாச்சாரங்களின் வேகத்தை வீரியத்தை பார்க்கிற போது நிஸ்வான் மதரசாக்கள் ஒரு ஊருக்கு 1-2 இல்லை 10 இருந்தாலும் படிகள் தோறும் பள்ளிக்கூடங்களாய் மார்க்க கல்வியை போதிக்கிற கல்விக்கூடங்களாய் மாற்றப்பட்டால் மட்டுமே இன்றைக்கு இருக்கிற இந்த தீமையின் வீரியமெல்லாம் குறையும். இன்னைக்கு ஒரு நடிகனுக்கு பின்னால் ஒரு படத்துக்கு பின்னாடி போகிற யாரோ ஒருத்தரை தாக்கியெல்லாம் நம்ம பேசலை. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தாய்மார்கள் இப்படி போய்விட்டார்களே என்று சொல்லுவதற்காக கையை கொடுக்கறதுக்கு முண்டி அடிக்கிற கூட்டம், செல்ஃபி எடுத்து கொள்ளுவதற்கு முண்டி அடிக்கிற கூட்டம், வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்களோடு ஒட்டி நிற்கவும் உரசி நிற்கவும் ஒரு கூட்டம், மஹரம் அல்லாத ஒரு ஆணோடு முசாஃபஹா செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கலை. நம்ம பெரிய ஆட்களாக இருக்கலாம், பெரிய ஆலிமா இருக்கலாம், பெரிய ஹாஜியாராக இருக்கலாம். ஒரு பெண் அவள் கணவனிடத்திலே தந்தையிடத்திலே சகோதரனிடத்திலே அவள் கை கொடுத்து முசாஃபகா செய்ய அனுமதிக்கிற இந்த மார்க்கம், அந்நிய ஆண் அவர் ஹஜ்ஜுக்கே போகிறதா இருந்தாலும் நீ போய் முசாஃபாவெல்லாம் செய்ய முடியாது. ஓரமாக நின்று சலாம் சொல்ல முடியுமே தவிர போய் கை கொடுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நீ யாருக்கு கை கொடுக்க துணிகிறாய்? நாடு முழுக்க எந்த மாதிரி கை கொடுப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், போராடுகிறீர்கள்? அந்நிய ஆணுக்கு முசாஃபகா செய்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. போய் கூட்டத்தில் கால் கடுக்க காத்து கிரவுண்டில் நிற்கக்கூடிய பெண்கள், அல்லாஹு அக்பர். அதாவது பள்ளிவாசலுக்கே பெண்கள் வர்றதா வேணாமாங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் உலமாக்கள் கருத்து வேறுபாடோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது. உம்மு ஹுமைத் அஸ்ஸாயிதி ரதியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்கள் பின்னாடி தொழுகணும்னு ஆசைப்படுறேன். நியாயமான ஆசை. காரணம் என்ன தெரியுமா? பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி, தொழ வைக்கிற இமாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபில் நின்று தொழுகக்கூடியவங்கள்லாம் யார் தெரியுமா? ஹைருல் குரூன் என்று சொல்லக்கூடிய பொற்காலத்தில் வாழ்ந்த புனிதர்கள். மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாவின் இமாமத், சஹாபாக்களின் சஃப்பு, பெண்களாகிய நாங்களும் இந்த பாக்கியமெல்லாம் பெற வேண்டும் என்பதை தாண்டி ஒரு தொழுகைக்கு 5000 தொழுகைகளின் நன்மை. நான் இங்கே தொழுகிறேன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹுமைதி சாயிதி ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு சொன்ன பதில் இன்றைக்கி ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. சலாத்துக்கி ஃபி பைத்திகி ஹைருல்லக்கி மின்னன் தஹ்துரி ஃபி மஸ்ஜிதி ஹாதா. நீ உனது வீட்டில் உனது அறையில் நீ தொழுகுவது என்னுடைய இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் தொழுவதை விட சிறந்தது. பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவிங்க 2 ரக்காயத்துக்கு 5000 ரக்காயத்து நன்மை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, என் பள்ளியில் நீ வந்து என்னுடைய இமாமத்தில் இந்த சஃபில் வந்து நின்று தொழுவதை விட உன்னுடைய வீட்டில் தொழுவது சிறந்தது என்று இபாதத்துக்கு பப்ளிக்கில் வரலாமா என்பது குறித்த கருப்பொருள் விவாதமாக இன்றைக்கு வரையும் இருக்கிறது. அனுமதிக்கிற மார்க்க அறிஞர்களும் உண்டு, இல்லை கூடாது, வேண்டாம், வீட்டிலேயே தொழுகட்டும் என்று சொல்லுகிற மார்க்க அறிஞர்களும் உண்டு. என்கிற போது யாரோ ஒரு சினிமாக்காரனை பார்ப்பதற்கு காலையில் இருந்து மாலை வரை கால் கடுக்க நிற்கிற இந்த கூட்டத்தை, இவர்களின் சினிமா பைத்தியத்தை, அவர்களுக்கு பின்னாலே போகிற இந்த புத்தியை என்னவென்று சொல்லுவது? நீங்கள் எதனால் நிஸ்வான் தேவை என்று கேட்டால் பதிலே சொல்ல வேணாம். இன்னைக்கு இருக்கிற காட்சிகளே சாட்சி. நிஸ்வான்கள் 100 கணக்கில் அல்ல 1000 கணக்கில் அவைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சி. போய் பல்லாயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல ஒரு புர்கா சிக்கி
பிசைஞ்சு கசக்கி வெளியே தூக்கி போடுற மாதிரி அந்த கூட்டத்தில் உன்னை கொண்டு போய் உன்னுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்கிறாங்க? உங்களை பராமரித்து ஆளாக்குகிற உன்னுடைய குடும்பத்தின் பெரியவர்கள், சமூகத்தின் பொறுப்பாளர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹு அக்பர். யோசிச்சா, தனிமையில் யோசிச்சா உண்மையாகவே வருங்காலத்தை குறித்து கவலை அதிகம் வருகிறது. அப்படி கூட்ட நெரிசங்களில் போய் அப்படி சிக்கிறமே. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். மார்க்கத்துடைய ஃபிக்குடைய சட்டம், இந்த போர்க்களத்துல எல்லாம் நிறைய பேர் மௌத்தாயிருவாங்க, ஷஹீதாயிருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 கணக்கில் ஷஹீத் ஆகுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு குழி தனித்தனியாக இப்போ கபரில் தோன்ற மாதிரியெல்லாம் தோண்ட முடியாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய குழியை தோண்டி 10 ஜனாசா 15 ஜனாசாவை ஒன்றா ஒரே குழியில் போட்டுருவாங்க. போட்டு மண்ணை போட்டு மூடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கா சிங்கிளாக கபரு தோண்டிகிட்டு இருக்கிறதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கான இட வசதி இல்லை. இந்த மாதிரி அடக்கப்படுகிற போது உள்ள சட்டத்தில் மார்க்கம் என்ன தெரியுமா? இறந்து போன பிரேதங்களை கூட ஆண்களும் பெண்களும் ஒரு கபரில் அடக்கக்கூடாது. ஏங்க, மௌத்தா போயாச்சு, ரூஹு போயாச்சு, டெட் பாடி, பிரேதம். அந்த பிரேதத்தை ஒரு 5 ஆம்பளைங்க 5 பொம்பளைங்க ஒரே குழியில் போட்டு மூடுறதுக்கு அனுமதி இல்லை. ஆண்களாக ஒரு குழியில் அடக்கப்பட வேண்டும், தனியாக பெண்களாக ஒரு குழியில் அடக்கப்பட வேண்டும். நான் சொல்கிறது, இறந்து போய் சடலமான பின்பு கூட நீ அந்நிய ஆண்களோடு ஒரு குழிக்குள்ளே அடக்கம் செய்யக்கூடாதுன்னா, 1,00,000 பேர் நிற்கிற கூட்டத்தில் போய் புர்காவை பொத்திட்டு பிதுங்கி போய் வெளியே வருகிற அந்த கூட்டத்தில் கசங்கி நிற்கிற இஸ்லாமிய புர்காவை பார்க்கிற போது நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவின் வாரிசுகள் பெண்கள், கதீஜா அம்மாவின் வாரிசுகள் பெண்கள், கடைசி வரைக்கும் அடித்து போராடி அடித்தவன் வலித்து போய் விட்டுவிட்டான் சுமையா அம்மாவை, அபூஜஹல். கடைசியாக அவன் கேட்டது, மார்க்கத்தை விட்டு இல்லைன்னா உன் அல்லாவை எனக்கு காட்டு, அரினி ரப்பகி, ஓ ரப்ப காட்டு. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியாய் பேசிய வாசகம் என்று இதைத்தான் சொல்லுகிறார்கள். அபூஜஹல் உன் ரப்பை காட்டு என்று சொன்னபோது, லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவனை பார்க்க முடியாது, அவன் எல்லாத்தையும் பார்ப்பான், அவன்தான் என் ரப்பு, அவன் நுட்பமானவன், அவன் எல்லாவற்றையும் ஆழ்ந்து அறிபவன் என்கிற வார்த்தையை சொன்னதற்கு பிறகுதான் சொல்லுவதற்கு நாக்கூசுகிற அந்த மோசமான சித்திரவதை, அவர்களினுடைய மறைவிடத்தில் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் ஷஹீதானார்கள் என்கிறோமா? அந்த சுமையாக்களை இங்கே போய் இன்னைக்கு இந்த நாட்டில் எங்கே தேடுவது? எங்கே இருக்கிறார்கள் அந்த சுமையாக்களின் வாரிசுகள்? அதாவது ஒரு வகையில் இதை ஆதங்கம்னு சொல்லலாம், ஒரு வகையில் இது புலம்பல்னு சொல்லலாம். பெண்களுக்காக மார்க்கத்தை தருவதற்கு பகீரத முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய விளைவில் இருக்கிறோமே என்பதுதான். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தாய்மார்களுக்கு கல்வி கொடுப்பது அவர்கள் திருந்த, கணவன்மார்களை திருத்த, பிள்ளைகளை திருத்த. உங்கள் மடிதவளும் பிள்ளைகளை. அம்மா பெரிய ரோல் நமக்கே தெரியாது, தாயிட்ட இருந்து அப்படியே குழந்தைகிட்ட தாவிரும், நம்ம நினச்சே பார்க்க முடியாது. தாய்மார்களுக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி, நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவை கொண்டு போய் விட்டுட்டு போனாங்க இல்லையா? யாருங்க? ஹாஜரா அம்மையார், கை குழந்தை இஸ்மாயில், ஒரு டப்பாவில் பேரிச்சம்பழம், ஒரு கூஜால தண்ணி. நான் போகிறேன்றப்ப அந்த அம்மா என்ன கேட்டுச்சுங்க, எங்களை இப்படி நட்டாத்தில் இதில் மலையில் விட்டுட்டு போகிறீங்களே, நீங்கள் எப்படி எதனால் போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உத்தரவுனால போகிறேன். நல்லா கவனிக்கணும், இந்த அல்லாஹ் உத்தரவில் போகிறேன்னு உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இதன் லா எதுர்னா, அப்படின்னா எங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது, அல்லாஹ் சொல்லிட்டா நீங்கள் சொன்னபடி செய்யுங்க போங்க.
இந்த நிகழ்ச்சியை அப்படியே வச்சுங்க. இந்த தாய் சொன்னதை வாங்க, கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அதே அந்த குழந்தை பால பருவத்திற்கு வந்து பாறையில் படுக்க வைத்து கத்தியை கையில் வைத்து கொண்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்கல்ல, நம்ம எல்லாரும் பக்ரீத்தில் கேட்குற சம்பவம் தானே. என்ன கேட்டாங்க? நான் இந்த மாதிரி தொடர்ந்து கனவுல பார்த்தேன், அறுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன், உன்னையும் அறுக்கிறேன். அந்த குழந்தை கேட்டுச்சு இதே கேள்வி. என்ன தெரியுமா? எதனால்? இல்லை, அல்லாஹ் தான் இப்படி அறுக்க சொன்னான். யா அபதி ஃபஅல் மா துமர், அப்படின்னா அல்லாஹ் சொன்னபடி செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின். யா அபதி ஃபஅல் மா துமர், உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்க. மார்க்க அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் சொன்னான்னு சொன்னால் நீங்கள் என்னை விட்டுட்டு போங்க, எங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்று அந்த தாய் சொன்னதும், அல்லாஹ் சொன்னா நீங்கள் என்னை அறுத்துருங்க அப்படின்னு இந்த மகன் சொன்னதும் தாயிடமிருந்து பிள்ளைக்கு தானாக வந்தது. இது ஒன்றும் ட்ரைனட் அல்ல, பழக்கப்படுத்தப்பட்டதல்ல. அம்மா எப்படியோ அப்படியே. அந்த அம்மா அன்னைக்கு சொல்லுச்சு, அல்லாவோட உத்தரவுன்னா போங்க. பையன் இன்னைக்கு சொல்கிறான், அல்லாவுடைய உத்தரவாக இருந்தால் அருங்க. உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய பிரதிபலிப்பு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் குழந்தைகளிடம் தாயின் குணாதிசயம். எனவே நீங்கள் கணவன்மார்களை சரி செய்வதென்றாலும் உங்களால் முடியும், பிள்ளைகளை சரி செய்வதென்றாலும் உங்களால் முடியும். ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய நிஸ்வான்களின் வழியாக ஷரியத்தினுடைய இல்மை தந்தே ஆக வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள், அல்லாஹு அக்பர், வரலாற்றில் யோசா பெரும் பெரும் கல்விமான்கள், அதாவது அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆண்களை விட, இறைநேசர்களை விட, அறிஞர்களை விட பெண் அறிஞர் பெருமக்கள் மிகப்பெரிய அளவிலே திகழ்ந்திருக்கிறார்கள். சஹீகுல் புகாரிக்கு உலக புகழ்பெற்ற விரிவுரை என்ன தெரியுமா? ஃபத்துஹுல் பாரின்னு சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு தெரியும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய புகாரி விரிவுரையாளர். அவங்க உட்காந்தாங்கன்னா உலமாக்களாக வந்து அமர்ந்து பாடம் படிப்பார்கள். இதில் அவங்க வாழ்ந்த மிஸ்ரில் அம்ர் இப்னுல் ஆஸ் மஸ்ஜிதுன்னு சொல்லி பெரிய மஸ்ஜிதில் பாடம் நடத்தியது ஒரு பெண். யார் தெரியுமா? இவருடைய மனைவி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி மனைவி. அவங்களுக்கு உன்சு காத்துன்னு பேர். அல்லாஹு அக்பர், கண்ணு கட்டன தூர வரையும் உலமாக்கள் பாடம் நடத்தினது யார் தெரியுமா? ஒரு பெண். பொம்பளைகள் இவ்வளோ தூரம் இருந்திருக்காங்களா அல்ல, புகாரி முழுக்க நடத்தி புகாரியை கத்தம் செய்து ஒவ்வொரு ரஜபு மாதத்தினுடையிலேயும் புகாரி கத்தம் செய்து அதற்கு ஒரு விருந்து வைத்திருக்கிறார்கள் அந்த பெண்மணி. விருந்துக்கு வேறு ஒரு இடத்தில் பாடம் நடத்துகிற விரிவுரையாளராக இருக்கிற தன்னுடைய கணவனாரையும் அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், புகாரி மஜ்லிஸ்ன்னு சொல்லி காயல்பட்டினத்தில், இங்கே பக்கத்தில் அதிராமப்பட்டினத்தில், இங்கெல்லாம் புகாரி மஜ்லிஸ் நடக்கும். புகாரியை முழுமையாக படித்து முடிப்பாங்க. நிறைய அந்த ரஜபு மாதத்தில் அதுவெல்லாம் நடக்கும். இந்த நடைமுறையெல்லாம் எப்போ வந்துச்சு தெரியுமா? அந்த அம்மா உன்சு காத்துன் ஒரு பெண்ணால் உலமாக்களுக்கே புகாரி ஷரீஃப் ஓதி கொடுக்கிற அளவுக்குள்ள ஞானத்தை பெற முடியுமா என்றால் வரலாற்றில் இப்படி நிறைய பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் விழா முடிய வேண்டும். ஹஜ்ரத் அவர்களுடைய உரையும் சனது கொடுக்கிற நிகழ்வும் இருக்கிறது. கால சூழ்நிலை கருதி நான் சுருக்கமாய் நிறைவு செய்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஊரில் நடக்கிற இந்த தாரு சக்கீனா மதரசா, இங்கேயும் சரி சித்தையங்கோட்டையிலும் சரி, ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மதரசாவை பயன்படுத்துங்க. ஊரில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையாவது உங்கள் வீட்டில் இருந்து இந்த மதரசாவில் ஓதிடணும். அந்த நோக்கத்தில் தான் ஒரு பெரிய பொருட்செலவோடு சிரமத்தோடு அடிக்கடி வருகை தந்து மேற்பார்வைகள் செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீணாக்கி விட வேண்டாம். ஏதோ குறைந்தபட்ச பெண்கள் மட்டும் ஓதுகிற கல்விக்கூடமாக இருக்க வேண்டாம். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன்.
பட்டம் பெறக்கூடிய என் அன்பு சகோதரிகள் அத்தனை பேரும் அவர்கள் கற்ற கல்வியின்படி காலமெல்லாம் வாழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை நடத்தக்கூடியவர்கள் இன்னமும் பல்லாண்டு மனோதிடத்தோடு தைரியத்தோடு அல்லாஹுவுக்காக பல்லாண்டு காலம் இந்த மதரசாவை நடத்துவதற்குள்ள தெம்பையும் சக்தியையும் ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக என்று அல்லாஹுவிடத்தில் துஆ செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.